பார்த்தீங்கன்னாக்கா, எப்போதுமே வந்து சனிக்கிழமைன்னு வந்துட்டா, இப்போ 2 வாரமா வந்து இது 3வது வாரம். இந்த 3 வாரமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்னா வந்து அவங்க வந்து இந்த ரோட் ஷோ போறதா இருக்கட்டும், இது வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க வாரம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க வந்து திருச்சி போனாங்க. அதுக்கப்புறம் வந்து அரியலூர் போனாங்க. 2 ஊர் டிஸ்ட்ரிக்ட் போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போன வாரம் பார்த்தீங்கன்னா, திருவாரூர் போனாங்க. அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு கரூர் போறாங்கறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு. அவங்க என்ன வந்து இதுல அந்த இவங்க வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான மக்கள் வந்து அங்க வந்து கூடியிருக்கிறதா இருக்கட்டும். பர்ட்டிகுலரா வந்து அதிகமான வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மக்கள் வந்து அதாவது மிக முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெண்கள் தான் வந்து அதிகமா வந்து இங்க வந்து இருக்கிறாங்க. அது மாரி சொல்றாங்க. பெண்களா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இங்க வந்து இந்த குழந்தைகள் அதாவது ஸ்கூல் போனவங்களும் வந்து இங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த இவ்வளோ பெரிய வெயில் இருக்கு. வெயிலெல்லாம் பார்க்காம வந்து அங்க வந்து டிவிகே தொண்டர்களா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம பொதுமக்களும் வந்து இவங்க வந்து அதிகமா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது மாரி சொல்றாங்க. ஸோ அது கோரிக்கையில வந்து இவர் வந்து முன் வச்சாங்க. இவங்க எத வந்து செய்ய போறோம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பத்தி தான் இந்த ஹலோ எவரிவன். நான் ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து விஜய் வந்து என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அதாவது எஜுகேஷனுக்கு சம்பந்தமா அதாவது கல்லூரிகள் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமா ஒரு அ கார் வந்து பாடி கட்டுறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம லாரிகள் வந்து அதிகமா பாடி கட்டுறதா இருக்கட்டும். இந்த ஒரு ஊர்ல தான் வந்து அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து முட்டைகள் வந்து ஏற்றுமதி பண்றதுலயும் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரியும் வந்து சொன்னாங்க. ஸோ மற்றபடி நெறைய வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே இவங்க வந்து எங்கே வர்றாங்கன்னாக்கா, திருச்சியில வந்து ஏர்போர்ட் வர்றாங்க. ஏர்போர்ட்ல திருச்சியில வந்து இறங்குறாங்க. இறங்கி அங்கேருந்து வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 30, 34 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ அதுல வந்து வர்றதே அவங்க வந்து அதிக டைம் எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஏன்னா, வர்ற வழியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு ஊர்லயும் வந்து அந்த மக்கள் வந்து இருந்து அவங்களுக்கு வந்து அ ப பேசுறதா இருக்கட்டும், அந்த வழி நெடுவே வந்து எல்லா கிராமமா இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ கிராமத்துலலாம் வந்து அவங்களுக்கு வந்து வரவேற்பு குடுக்குறதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க மாரி சொன்னாங்க. ஸோ வந்தோனே வர்றாங்க அவங்க வந்து அவங்களுக்கு குடுத்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறுகலான இடம் அப்படிங்கிற மாரி பேச வருது. ஏன்னா, அந்த குறுகலான இடத்துல தான் வந்து மக்கள் அவ்வளோ பேர் வந்து அவங்களுக்காண்டி அந்த வெயிலும் பார்க்காம வந்து அதாவது பெண்கள் தான் வந்து அதிகமா வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ இதுல வந்து மெயினா வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா ஃபர்ஸ்ட் எதோ எடுத்தோனே என்ன சொல்றாங்கன்னாக்கா, இதுல வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இத வந்து பேசியிருப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்ல வந்து இங்க வந்து மக்கள் வந்து அதிகமா வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பஸ்ஸுக்கு பாடி கட்டுறதா இருக்கட்டும், அதாவது லாரிக்கு பாடி கட்டுறதா இருக்கட்டும், அத பத்திலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சவுத் இந்தியாவிலேயே வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மாவட்டம்னாக்க, இந்த ஒரு மாவட்டத்த வந்து பத்தி பேசுனாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாவட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து யார் எழுதினாங்க? ஸோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்க, இது மேகனூர்ல பிறந்த ஒரு ம மேகனூர் அதாவது நாமக்கல் கவிஞர் அப்படிம்பாங்க. திரு ராமலிங்கம் பிள்ளை தான் வந்து இந்த இத எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அது இப்போ வரையும் வந்து அதிகமான இந்த இடஒதுக்கீடு வந்து முதல்ல குடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, இந்த நாமக்கல் மாவட்டம் தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த நாமக்கல் மாவட்டத்துல வந்து யார் வந்து குடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இத இந்த அ நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட சேர்ந்த ஒரு சென்னையில வந்து மாநகராட்சியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழகத்த அதாவது முதல்ல வந்து கொண்டாந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நாமக்கல் மாவட்டத்துல உள்ளவங்க தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த நாமக்கல் மாவட்டத்துல எப்படின்னாக்க, இவரு என்ன அதாவது விஜய் என்ன சொல்றாங்கன்னாக்க, இந்த நாமக்கல் மாவட்டத்திலேருந்து தான் ஒருத்தவங்க முதலமைச்சர் ஆனாங்க. அந்த முதலமைச்சர் ஆனவங்க தான் பார்த்தீங்கன்னாக்க, அவர் தான் வந்து அதாவது சுப்பராயன் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடஒதுக்கீட்டுக்கு மிக முக்கியமா வந்து கையெழுத்திட்டது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்க கையெழுத்திடும்போது பார்த்தீங்கன்னாக்க, இங்க அதாவது ஏழை எளிய மக்கள், அதாவது நடுத்தர மக்கள் இல்லாம 21 அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதுல வந்து இந்த இவரு வந்து பட்டியலின மக்களுக்கு வந்து இடஒதுக்கீட்ட ஒதுக்குனவரு பார்த்தீங்கன்னாக்க, இவர் தான் அப்படிங்கிற மாரி வரை வந்து அவங்க ஸோ, இந்த நாமக்கல் மாவட்டத்தில பார்த்தீங்கன்னாக்கா, என்னென்ன வந்து இவங்க வரை இதுவா பண்ணல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து மெயினா பார்த்தீங்கன்னாக்கா, இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மணிமண்டபம் கட்டுற மாரி இருந்துச்சு. ஸோ நான் இவங்க சொன்ன மாரி சுப்பராயன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மணிமண்டபம் கட்டுற மாரி இருந்தாங்க. ஆனா, அந்த மணிமண்டபத்த வந்து இவங்க வந்து கட்டவே இல்ல. அப்படிங்கிற மாரியும், இப்போ வரையும் கட்டல அப்படிங்கிற மாரியும் வந்து விவசாயமும் அதிகமா இருக்கு. ஸோ இந்த விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தானிய கிடங்குகள் வந்து நீங்க அமைக்கிற மாரி சொன்னீங்க. அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 50 என்ற ஒரு கோட வந்து சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நீங்க வந்து இதுவரையும் வந்து அமைக்கல. என்னன்னாக்கா, இதுல நீங்க வந்து கொப்பரை தேங்காய் வந்து நீங்க வந்து கொள்முதல் பண்ணணும். அப்படி அதாவது டைரக்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து தேங்காய்கள் வந்து வளர்ச்சி அதிகமா இருக்கு. ஸோ அத வந்து நீங்க வந்து டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா நீங்க இதையும் பண்ணல அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து அந்த தேங்காய் எண்ணெய்களையும் வந்து நீங்க வந்து கொள்முதல் பண்ணி, இந்த விவசாயிகளுக்கு வந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து இதுல சொல்லியிருந்தாங்க. இதுல மெயினா பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நாமக்கல் மாவட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா,
அதாவது அதிகமான முட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து புரொடக்ஷன் ஆகுது. அந்த முட்டைகள வந்து நீங்க ஒரு இதுக்குன்னு தனியா ஒரு சேமிச்சு வச்சுக்கிறதுக்கு ஒரு இந்த சேமிப்பு கிடங்கு ஏற்படுத்தினீங்கன்னா, மக்கள் வந்து இதனால நெறைய பயனடைவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா, இப்ப தான் ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து இந்த முட்டையோட இத வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கேன்சல் பண்ணாங்க. அதுவும் இல்லாம டாரிஃப்பும் வந்து அதிகமாகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டயத்துல அந்த இத தான் சொன்னாங்க. நாமக்கல் மாவட்டத்தில தான் பத்தி சொன்னாங்க. இங்க முட்டை வந்து அதிகமா இருக்கு. ஏற்றுமதி பண்ணலாம் அப்படிங்கிற மாரி வந்து இந்த டயத்துல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம, இதுல மிக முக்கியமா இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னாக்க, இந்த அ நாமக்கல் மாவட்டத்தில பார்த்தீங்கன்னாக்க, அதிகமான வந்து கிட்னி திருட்டு வந்து நடந்துட்டு இருக்கு. அதான் மிக முக்கியமா வந்து இங்க உள்ள அமைச்சரோட ஒரு மருத்துவக் கல்லூரியில தான் இந்த மாரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அது ஏன் வந்து எப்படி நடந்ததுன்னா, இந்த இங்க கந்துவட்டி பண்றவங்க தான் வந்து இந்த மாரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து இதுல வந்து டைரக்ட்டா வந்து அந்த டிஎம்கே வந்து எதிர்த்து பேசுனதா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் வந்து இதுல வந்து பேசிட்டு இருந்தாங்க. இதுல மெயினா வந்து நீங்க இங்க மெயின் முக்கியமா தேவையே என்னன்னாக்கா, இங்க வந்து குடிநீரா இருக்கட்டும், அதாவது மிக முக்கியமா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு குடுக்கணும். ஸோ அத பத்தியும் வந்து இதுல வந்து பேசியிருந்தாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு, நீரு அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, சட்டம் ஒழுங்கு வந்து மெயினா வந்து பாதுகாப்போம். ஸோ அத வந்து நாங்க வந்து கண்டிப்பா வந்தோம்னாக்க, இதெல்லாம் எல்லாம் செய்வோம் அப்படிங்கிற திருச்சியா இருக்கட்டும், திருவாரூரா இருக்கட்டும், எல்லாமே வந்து டைரக்ட்டா வந்து இப்ப ஆளும் வந்து டிஎம்கே கட்சி வந்து பேசியிருந்தாங்க. அதாவது ஸ்டாலின் அவங்கள வந்து பேசியிருந்தாங்க. ஆனா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இவங்க டைரக்ட்டா வந்து டிஎம்கே பத்தியே பேசல. இதுல பேசினது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏடிஎம்கே. ஏடிஎம்கேயும் அதாவது பிஜேபி பத்தியும் தான் இதுல வந்து மெயினா வந்து பேசியிருந்தாங்க. அவங்கள வந்து டைரக்ட்டா வந்து டிஎம்கே வந்து ஏடிஎம்கே வந்து டைரக்ட்டா பேசியிருந்தாங்க. என்ன பேசினாங்கன்னாக்க, நீங்க வந்து அம்மா அம்மாங்கிறீங்க. ஸோ அம்மாவோட கொள்கைய வந்து நீங்க வந்து இப்போ வரையும் நீங்க வந்து அவங்கள வந்து மதிக்கல. ஸோ அத பத்தியும் வந்து இதுல வந்து பேசியிருந்தாங்க. அம்மா வந்து அவங்க என்ன நடைமுறைப்படுத்துனாங்களோ, யார வந்து வேண்டாம்னு சொன்னாங்களோ, அந்த கட்சியோட தான் நீங்க வந்து இப்போ வரையும் வந்து அலையன்ஸ்ல இருந்துகிட்டு இருக்கீங்க. அதாவது பிஜேபி தான் டைரக்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது நீங்க வந்து பிஜேபின்னு சொல்லும்போதே அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, பாசிச பிஜேபி அப்படிங்கிற மாரி வந்து இதுல சொல்றாங்க. ஸோ இது நீங்க வந்து அலையன்ஸ் வச்சிருக்கிறதே வந்து இது வந்து முன்னாடியே வந்து அம்மாவுக்கு வந்து புடிக்காது. நீங்க வந்து இது அதோட வந்து ஏன்னா இவங்க மெயினா வந்து இந்த நாமக்கல் மாவட்டத்துல வந்து இன்னைக்கு பேசுனது. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து இவங்க திருச்சியிலேருந்து வர்றாங்கன்னு சொல்லும்போது, அவங்க வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான பேனர்கள் இருக்கிறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற இடங்கள் மக்கள் வந்து அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான அந்த அவ்வளவு கூட்டங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் சொன்னாங்க. இந்த நாமக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே வந்து 1 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மக்கள் வந்து அவ்வளவு பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஏன்னா, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாரியும் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ன சொன்னாங்கன்னாக்கா, விஜய் அண்ணா என்ன சொல்றாங்கன்னாக்கா, நான் வந்து என்ன இப்ப இருக்கிற கவர்மெண்ட் சொல்றாங்க, நான் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ரோடு போட போறேன். அது மட்டும் இல்லாம நான் செவ்வாய் கிரகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஐடி கம்பெனிகள வந்து உருவாக்க போறேன். அத பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நான் வீடுகளுக்கு டைரக்ட்டாவே வந்து ஃப்ளைட் அனுப்ப போறேன். அப்படியெல்லாம் வந்து நான் பேச மாட்டேன். நான் வந்து என்ன செய்ய முடியுமோ, அத கண்டிப்பா நான் செய்வேன். அப்படிங்கிற மாரியும் வந்து இதுல வந்து பேசியிருந்தாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்க, இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து திருச்சியில பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து சோழமண்டலத்தில போய் பேசினாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலத்தில பேசியிருக்காங்க. கொங்கு மண்டலத்தில மெயினா இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஏடிஎம்கேன்னு தான் சொல்லலாம். அந்த ஏடிஎம்கேனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாமக்கல்ல வந்து அவங்கள வந்து டைரக்ட்டா வந்து பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இதுல வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்ன எலக்ஷன் நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் ஒரு 7, 8 மாசம் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து இந்த பரப்புரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு அதிகமான வந்து இத பத்தி பேசுறதா இருக்கட்டும், ஏடிஎம்கே பத்தியே அதிகமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் டிஎம்கேவும் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற மாரி தோணுது. ஏன்னா, இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, டிஎம்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது அங்கே உள்ள இன்னும் மைனஸ் ஏதாவது இருக்குதா? இல்ல வந்து இது பண்ணாம இருக்காங்களா? அத பத்தி இன்னும் வந்து அதிகமா பேசியிருக்கலாம் அப்படிங்கிறது தோணுது. பார்ப்போம் அடுத்து வந்து என்னென்ன பேச போறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க இது முடிச்சுட்டு அடுத்து வந்து கரூர் போப்போறாங்க. கரூர்ல தான் மெயினா இருக்க போது. ஏன்னா, அங்கே வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் டைரக்ட்டா சொன்னேன்னாக்கா, அங்கே இருக்கிறது செந்தில் பாலாஜி இருக்காங்க. அவங்க வந்து இப்ப அங்கே டாஸ்மாக் ஊழல்லாம் எல்லாமே போய்க்கிட்டு இருந்துச்சு. ஸோ அத பத்தியும் பேசுவாங்களா? அப்படிங்கிற மாரி மெயினா இருக்கு. ஸோ அத பத்தி என்ன பேச போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. பாய்.